தமிழகம், கேரளம் மற்றும் கர்நாடகா எல்லைகளில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் குறித்து சிறப்பு காவல் படையினர் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். கடந்த 2017 கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் எடக்கரை வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாவோயிஸ்டுகள் ஆயுத பயிற்சி பெற்றனர். அவர்களை தமிழகம் மற்றும் கேரள மாநில மாவோயிஸ்ட் ஒழிப்பு படையினர் சுற்றி வளைத்து துப்பாக்கி சூடு நடத்தினர். ஆனாலும் அவர்கள் தப்பிவிட்டனர். தொடர்ந்து சென்னையில் பதுங்கியிருந்த பண்ணைப்புறம் கார்த்திகையும், ஓசூரில் சந்தோஷ்குமாரையும் தமிழக கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநில எல்லைகள் சந்திக்கும் நீலகிரி முச்சந்திப்பு வனப்பகுதியில் 3 மாநில சிறப்பு காவல் படையினர் மாவோயிஸ்ட் நடமாட்டம் குறித்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். 2014ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த 3 மாநில படைகள் ரோந்து பணியின் போது 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் 2 மாவோயிஸ்ட் கைது செய்யப்பட்டனர். தற்போது நடக்கும் ரோந்து கண்காணிப்பில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் கண்டறியப்படவில்லை. எனினும் கண்காணிப்பு தொடர்கிறது.